என்ன மாம்சு, நான் கிளம்பும் போதுதான் உங்களுக்கு நான் மெசேஜே பண்ணேன். ஆனா எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, எப்படி? சிவா, சில சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் போது அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் உன் மெசேஜ பார்த்த உடனே அப்படியே பறந்து வந்துட்டேன். என்கிட்ட கூட சொல்லாம நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா? ஐலி, உன்கிட்ட எப்படி சொல்லாம இருப்பேன்? இது அக்கா பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்த, அதான் சொல்ல முடியல. சரி மாம்சு, அக்கா ஓவர பஸ்ட் அவுட் ஆன மாதிரியே இருந்துச்சு, அப்படி என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்ன ஐலியே பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க மாம்சு. அது கண்டிப்பா. அதான் உங்க அக்கா எதுவுமே பேச முடியாம கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. மாம்சு, கிரேட் மாம்சு, சூப்பர், வேற லெவல், அசத்திட்டீங்க போங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எப்படி மாமா உங்களுக்கு தோணுச்சு? ஏய், இது நான் பிளான் பண்ணி எல்லாம் நடக்கல, அப்படியே யதார்த்தமா நடந்துருச்சு. பாரா மாம்சு, கடவுள் இருக்காரு. எப்படியாச்சும் இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள அக்கா கிட்ட பேசி புரிய வைக்கிற வழியை பாருங்க. அதுக்கு அண்ணே முதல்ல இவர்கிட்ட பேசணுமே. என்ன ஐலி, நானே எப்படியாவது இந்திராணி கிட்ட பேசி புரிய வச்சிடலாம்னு நம்பிக்கையோட இருக்கேன். நீ இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி? ஐயோ அண்ணே, நான் நெகட்டிவாலாம் பேசல, பிராக்டிகலா தான் சொல்றேன். அண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் மேட்டர்லயே உங்க மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க உங்ககிட்ட நீங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மட்டுமா, கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல, உங்களை அவ்வளவு சீக்கிரம் அன்னிக்கிட்ட பேச விட்டுருவாங்களா? அதுக்கு தான் சொல்றேன், எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிடாதீங்க. எதுவா இருந்தாலும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க. இந்த தடவை அதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. கைவசம் ஏகப்பட்ட பிளான் இருக்கு.